ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் 12 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 12 உட்பிரிவுகளும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களும் வித்தியாசமான வினோதமான அதீத சக்திகளும் அதீத செயல்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது. இதில் 5ஆம் பாவம் சார்ந்த ஒரு பதிவு என்று பார்ப்போம். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய ஆசைகளும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒன்றாகும். தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்து கொண்டு தினந்தோறும் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், அறிந்து கொள்ள எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அவர்களுடைய ஆசையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆசைகளுக்கு உதவி புரிவதுதான் விஞ்ஞான அறிவியலுக்கு மெய்ஞான உண்மையை கலந்து மாபெரும் கலையான ஜோதிடத்தை நாடி வந்து தங்களுக்கு எதிர்காலத்தை அறிந்து கொள்ள ஜோதிட கலையை கற்ற ஜோதிட வித்வான்களிடம் ஜோதிட பண்டிதர்களிடம் சென்று தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பல்வேறு விதமான கேள்விகளும் அதற்குரிய பதிலையும் பெற்றுச் சொல்லுவார்கள். இந்த வாக்கியத்துக்கும் கட்டுரைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் அனைவரும் எண்ணலாம். இனி நீங்கள் படிக்கப் போகிற விஷயங்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் என்று அழைக்கக்கூடிய இடம் பல மர்மங்களும் பல ஆச்சரியங்களையும் அளித்து கொண்டிருக்கும். பலவற்றை அறிந்ததில்லை. அப்படிப்பட்ட 5ஆம் பாவத்தில் பல மனிதர்களை மேலே கொண்டு சென்றிருக்கிறது, கீழே அதல பாதாளத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறது. புத்திர பெயரை குறிக்கும் புத்திர பாவமும் இதுதான். தந்தை வழி தாத்தாவினுடைய உறவுகளை அடையாளம் காட்டியதும் இதுதான். தந்தை வழி தாத்தாவினுடைய சொத்தை அடையாளம் காட்டக்கூடியதும் இதுதான். எதிர்காலத்தில் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், குணாதிசயங்கள், அவனுடைய ஞாபக சக்திகள், அவனுக்கு வரக்கூடிய குழந்தைகள் மூலம் பெறக்கூடிய செல்வம், செல்வாக்கு மற்றும் எதிர்காலத்தை உணரும் சக்தி போன்றவற்றையும் அனைத்தையும் காட்டக்கூடியது இந்த 5ஆம் பாவமே. 5ஆம் பாவத்தில் புதன் லக்கின சுபர்னின் சாரத்தில் நின்று சந்திரன், கேது ஆகிய கிரகங்கள் புதனுக்கு கேந்திரத்தில் நின்று புதனை பார்த்தாலும் அல்லது குரு புதனுக்கு கேந்திரத்தில் நின்று 9ஆம் பார்வையாக பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய அதீத புத்திசாலித்தனமும் ஞாபக சக்தியும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. 5ஆம் பாவ அதிபதியுடன் சந்திரன் புதன் சேர்க்கை பெற்று அந்த பாவத்தில் இருந்தாலும் அதை கேது குரு கிரகங்கள் பார்த்தாலும் அந்த பாவத்திற்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி உள்ள கிரக அமைப்பை 5ஆம் பாவம் 5ஆம் பாவாதிபதி புதனாகி எந்த பாவத்தில் குரு சந்திரன் கேது கிரகங்கள் சேர்க்கை பெற்று 5ஆம் பாவத்தை பார்த்தாலும் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி என்பது சிறப்பாக வந்து சேர்கிறது என்பது நிறைய ஜாதகங்களில் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 5ஆம் பாவத்தில் குரு நின்று லக்கின பாவத்தில் புதன் நின்று புதனுடைய கேந்திரத்தில் சந்திரன் கேது ஆகிய கிரகங்கள் நின்று புதனையோ குருவையோ பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய அதீத சக்தி இருக்கிறது. 5ஆம் பாவத்தில் புதன் நின்று 9ஆம் பாவத்தில் குரு நின்று லக்கின பாவத்தில் கேது நின்று சந்திரனால் லக்கின பாவத்தில் நின்ற கேதுவையோ அல்லது 5ஆம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் புதனையோ சந்திரன் பார்த்தாலும் இந்த ஜாதகர் எதிர்காலத்தை உணரக்கூடிய தன்மை உள்ளவர்களாக அமைகிறார்கள். லக்கின பாவத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை பெற்று 7ஆம் பாவத்தில் புதன் அல்லது சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருவரில் ஒருவர் பார்த்தாலும் ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது. 5ஆம் பாவத்தில் சந்திரன் உச்சம் பெற்று கேதுவுடன் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்க பெற்றால் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி இதனுடைய தசாபத்தி காலங்களில் கிடைக்கிறது. 5ஆம் பாவத்தில் புதன் உச்சம் பெற்று கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் உடன் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்பட்டாலும் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. 5ஆம் பாவ அதிபதியுடன் குரு 9இல் இருந்தாலும் அதை புதன் அல்லது சந்திரன் ஆகிய கிரகங்கள் பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் இறை வழிபாடு மூலம் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது.
ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கும் குருவை 5ஆம் பாவகத்தில் இருந்து கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் பார்த்தாலும் சேர்ந்தாலும் எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கும் குருவை 5ஆம் பாவக அதிபதியுடன் கேது சந்திரன் சேர்க்கை பெற்று குருவை பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கும் சனியுடன் சேர்ந்து சனியுடன் கேது சேர்க்கை பெற்று 5ஆம் பாவத்தை பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கும் சனியுடன் குரு சேர்க்கை பெற்று பார்த்தாலும் அவர்களுக்கு சந்திரன் கேது ஆகிய கிரகங்கள் சனி மற்றும் குருவை பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது. விருச்சிக ராசியில் வக்ரகதியில் இருக்கும் செவ்வாயுடன் 5ஆம் பாவக அதிபதி சேர்க்கை பெற்று இருந்தாலும் அவர்களுக்கு கேந்திரத்தில் குரு கேது ஆகிய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் இவர்களுக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கும் குருவை கேது புதன் இவர்கள் கிரகங்கள் பார்த்தாலும் சேர்ந்தாலும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை பகிர்ந்து கொண்டாலும் அதாவது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. விருச்சிக ராசியில் வக்ரகதியில் இருக்கும் சனியை குரு சந்திரன் கேது ஆகிய கிரகங்கள் பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. 5ஆம் பாவத்தில் நீச்சம் அடைந்த புதன் வக்ரகதியில் இருந்து குரு சந்திரன் கேது ஆகிய கிரகங்கள் பார்த்தாலும் சேர்ந்தாலும் எதிர்காலத்தை உணரக்கூடிய தகுதி இருக்கிறது. கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்தில் குரு 5ஆம் இடத்தில் புதன் கேது சேர்க்கை பெற்று அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் வலு இழந்து இருந்தாலும் பாதகாதிபதி திசை நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஜாதகருக்கு சந்நியாச வாழ்க்கையின் மூலம் ஆன்மீக வழிபாட்டின் மூலமாகவும் ஜாதகருக்கு எதிர்காலத்தை உணரக்கூடிய தன்மை அமைகிறது. இந்த அமைப்புள்ள ஜாதகங்களை காலப்போக்கில் நிறைய ஜாதகங்களை பார்ப்போம். இதில் வாயாடி பூசாரிகள், கோடு பார்ப்பவர்கள், குறி சொல்லுபவர்கள் போன்றவர்களுடைய ஜாதகத்தில் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி, வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு, வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் இவர்கள் எல்லாம் கேதுவனுடைய தொடர்பு பெற்றிருப்பதை எண்ணற்ற ஜாதகங்களில் பார்க்கிறோம். இந்த 5ஆம் இடமும் முன் உணரும் சக்தி, அதாவது இஎஸ்பி பவர், எக்ஸ்ட்ரா சென்சேஷனல் பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த தகவலை வருங்காலத்தில் அடுத்து காதல் திருமணம் என்ற ஒரு தலைப்பில் பதிவுகள் வர காத்திருக்கிறது. அதையும் பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். மேலோட்டமாக பார்த்து வருத்தப்படவும் வேண்டாம், சந்தோஷப்படவும் வேண்டாம். இது ஒரு தகவலாக பாருங்கள். காலப்போக்கில் எல்லாம் நடப்பது நன்மையாக நடக்கட்டும் என்று சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.